குழந்தைங்களுக்கு காய்ச்சல் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது தான். இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நீங்கள் பிரெட்டுக்கு பதிலாக இட்லியும் எடுத்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஆற வச்சு வெதுன்னு சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கலாம். பிரெட்டு வந்து சுகர் சேர்க்காத பிரெட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு காய்ச்சல் நேரத்தில் செரிமானத்தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது டம்மியும் லைட்டாக இருக்கும், ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் இது இல்லாமல் இட்லி பால், இட்லி ரசம், ஓட்ஸ் கஞ்சி இது எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு டம்மிக்கு லைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். அடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு மத்தியான நேரத்தில் காய்ச்சல் நேரத்தில் ஒரு அரிசி கஞ்சி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து உடச்ச அரிசி கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு காய்ச்சல் நேரத்தில், அதிகமாக சளி இருமல் இருக்க நேரத்தில், அப்புறம் வயிறு சரியில்லாத நேரத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இதில் வந்து நான் 4 ஸ்பூன் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 2 வேளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு வேளைக்கு மட்டும் செய்கிறதா இருந்தால் இதில் பாதி, அதாவது 2 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துக்கும் போது செரிமானத்தன்மை கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் 2 வேளைக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டுக்கும் குழந்தைங்களுக்கு இதே கொடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி நல்லா களைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு இதை 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அரைச்சோன்னா கஞ்சி செய்யும் போது கட்டி பட்டுரும். நீங்கள் பிளெண்டர் ஜார் இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அதுக்கு ஒரு 7 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். குக்கர் விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி அரிசியை உடைச்சிட்டு செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். நம்ம ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணியாகவே கொடுக்கலாம். ஏன்னா ஃபீவர் நேரத்தில் டீஹைட்ரேஷன் ஆகும் குழந்தைங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது டீஹைட்ரேஷன்லாம் ஆகாது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக கூழ் மாதிரியே கொடுக்கலாம். டம்மிக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். இந்த உடச்ச கஞ்சியை நீங்கள் மத்தியானமும் கொடுத்துக்கலாம், நைட்டும் கொடுத்துக்கலாம். இது போக குழந்தைங்களுக்கு மத்தியானம் வேற என்ன உணவுகள் கொடுக்கலாம் காய்ச்சல் இருக்கும்போது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு காய்ச்சல் இருக்கும்போது ஒரு சாயந்தர நேரத்தில் நல்லா வெதுன்னு சூப் வச்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன கப் அளவு பொடி பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அடுத்து காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இதை வந்து தண்ணியில் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா காலிஃப்ளவரும் முட்டைக்கோஸும் வேகட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ காயோட சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கிளியர் சூப் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு நல்லா பசி இருக்குது சாப்பிட்றாங்க அப்படின்னா இது காய்கறி எல்லாம் அரைச்சிட்டு பியூரே மாதிரி கூட குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சல் நேரத்தில் நல்லா லிக்விடாக கொடுக்கும்போது ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும், டீஹைட்ரேஷனும் ஆகாது. நீங்கள் நார்மல் நேரத்தில் அப்படி இல்லைன்னா காய்ச்சல் இல்லாமல் வெறும் சளி இருமல் இருக்க நேரத்தில் இது கூட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள் அதுவும் சேர்த்து கொடுக்கலாம். சளியை நல்லாவே அறுத்து விட்டுரும் அப்படி கொடுக்கும்போது. நீங்கள் டின்னருக்கு உடச்ச கஞ்சியே கொடுத்துக்கலாம். அது போக டின்னருக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.